மக்களே, உங்கள் எல்லாருக்கும் என் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, கன்கீட்டே. யார் இந்த கன்கீட்டே? கன்கீட்டே அப்படின்ற பேர் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதாவது யாருன்னா, நம்ம இந்து மதத்தில் இந்தியாவில் விநாயகர் கும்பிட்றோமா, அவரை போலவே ஜப்பான் மக்கள், புத்திசம், ஷிந்தோ மக்கள் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, விநாயகர் மாதிரியே ஒருத்தர், ஆனால் ஒரு விநாயகர் இல்லை, கழுத்துக்கு கீழே மனித உருவமும் கழுத்துக்கு மேலே யானை முகமும் கொண்டவரை ஒரு ஜப்பான் தெய்வத்தை வணங்குறாங்க, அந்த நாட்டு தெய்வத்தை. அவர் பார்க்க விநாயகர் மாதிரியே இருக்கார், ஆனால் அவர் பேர் கன்கீட்டே. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே கும்பிட்ற லட்சுமி அம்மா, சரஸ்வதி அம்மா மாதிரியே அங்கேயும் ஜப்பான் நாட்டில் இருக்கிற லட்சுமி அம்மா, சரஸ்வதி அம்மாலாம் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இனிமேல் யாராச்சும் கேட்டாங்கன்னா, உங்களுக்கு கன்கீட்டேன்ற பேர் தெரியுமான்னு, தெரியும், ஜப்பான் மக்கள் வணங்குற விநாயகர் மாதிரியே இருக்கிற ஒரு தெய்வம்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கோவில் கூட கிட்ட நம்மளோட முறையில் தான் இருக்குது. ஹிந்து மதத்தில் எப்படி தெய்வத்தை வணங்குறாங்களோ அதே மாதிரி தான் கிட்ட இருக்கு பாருங்களேன். சரி, நாளைக்கு அடுத்த வீடியோவில் வரேன். ஸோ மேலெல்லாம் அடுத்த வீடியோ பேசுகிறேன்.